ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர்ல இருக்கோங்க. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். புது பஸ் ஸ்டாண்ட் ரினோவேட் பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வாங்க புது பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு அழகா ஓவர் பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்களா. ஏதோ ப்ரொடெஸ்ட் நடக்குது போல இருக்குங்க. ஃப்ரண்ட்ல போலீஸ் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் கூட்டம் போடுறதுக்கு ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு திருப்பூர்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போலாம். திருப்பூர் புது பஸ் நிலையம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே இருக்குங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வெளியே வந்துனேவே இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு டவுன் பஸ் ஆப்போசிட்ல நிற்கும், அங்க போய் நீங்க ஏறிக்கலாம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் புது பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன் பஸ் பிடிச்சி பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இது பாருங்க, கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ்ங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்காங்க. நல்லா ஃபுல்லா டூ வீலர் ஸ்டாண்டு, பெரிய டூ வீலர் ஸ்டாண்டு, பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கு பார்க்கிங் எல்லாம். இது காங்கேயம் போற பஸ்ஸுங்க. பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. இது ஈரோடு போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். அதாவது டிஎன்எஸ்டிசி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருந்து கிளம்பும் போல் இருக்குங்க. ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி போற பஸ்ஸஸ் அதெல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க லைனா. இது மேட்டுப்பாளையம், அடுத்தது ஊட்டி, அடுத்தது கூடலூர். ஸோ திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு ஊட்டி போகணும்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பஸ்ஸஸ் இருக்கு. அதுவும் கோபி போற பிரைவேட் பஸ்ஸுங்க. அங்க லாஸ்ட்ல திருச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இந்த பக்கம் டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்குங்க, 24 hours சர்வீஸா. எஸ்ஆர்டி பிரைவேட் பஸ் திருப்பூர் டு கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூருக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இல்ல. சேலம் எல்லாம் போகணும்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணுமா. இதெல்லாமே திருச்சி பஸ்ஸஸ்ங்க. பிளாக் பியோலா கூடலூர் டு திருச்சி. நேமிங் பாத்தீங்களா, செம்மையா. சோ இது ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு இருக்குங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. உள்ள கடைகளும் இருக்கு, கடைகள், வாஷ்ரூம்ஸ், ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க பாப்போம். இந்த ஃப்ரண்ட்ல கட்டி இருக்கிற ஓவர் பிரிட்ஜ் தாங்க வேற லெவலு. பெடஸ்ட்ரியன் கிராசிங் ரொம்ப சூப்பரா கட்டி இருக்காங்க, அழகா இருக்கு. எக்ஸிட்லயும் இருக்கு, அந்த சைடு என்ட்ரன்ஸ்லயும் இருக்கு. சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீ ஷாப்ஸ், பேக்கரிஸ் அதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஐயங்கார் பேக்கரி. இது பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ்ங்க. மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ், வாட்டர் கேன்ஸ் இதெல்லாம் வாங்கறதுக்கு கடைகள் இருக்கு. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் சைடு போற பஸ்ஸஸ் தான் நிறைய இருக்கும் போல இங்க.
கோயம்புத்தூர், ஈரோடு, அவினாசி, மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸஸ் தான் நிறைய இருக்கு. ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கலர் கலரா வச்சிருக்காங்க. டீ ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு, இதுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது பஸ் ஸ்டாண்ட்ஸில். மக்களே, இப்போ நாம புது பஸ் ஸ்டாண்டு வெளியே இருக்கோங்க. வெளியே நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸு, பேக்கரிஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஐயங்கார் பேக்கரி. எல்லா பக்கம் ஐயங்கார் பேக்கரி தாங்க. சுத்தி சுத்தி பார்க்குற இடம் எல்லாமே. சூப்பர்ல. ஓ, ஏதோ டிஎம்கேவோட ப்ரொடெஸ்ட் தான் போல இருக்குங்க. இங்க கூட்டம் கூடி இருக்காங்க பாருங்க. இந்த ஓவர் பிரிட்ஜ் சூப்பரா இருக்குல்ல. வெளியவே பாத்தீங்கன்னா கூல் எல்லாம் விற்பாங்க வெயிலுக்கு இதமா. சரி வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ எக்ஸிட்லயும் வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கு, என்ட்ரன்ஸ்லயும் வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் அழகா கட்டி இருக்காங்க. ஈவினிங் ஆனோடனே பானிபூரி ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல, அதனால நிறைய டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ஃபுல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ். இது பெட்ரோல் வேன் வந்து ஏதோ அரசியல் கூட்டம் நடக்கிறதுனால பெட்ரோல் வேன் இருக்குங்க. இது என்ட்ரன்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட். கோடை கால தண்ணீர் பந்தல் அதுக்குள்ள போட்டாங்க பாருங்க. சம்மர் சீசனுக்கு அழகா ஒரு டேங்கே வச்சுட்டாங்க. நல்ல விஷயம். அழகா தென்னை கூரை எல்லாம் போட்டு ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சிட்டாங்க. நிறைய கூழ் விற்கிற கடைகள் இருக்கு, கம்மங்கூழ். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஓவர் பிரிட்ஜ். சூப்பரா. இப்ப வாங்க மக்களே, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கே பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போலாம். மக்களே, திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. 10 ரூபா டிக்கெட் டவுன் பஸ்ல. ஸோ வாங்க நாம இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டையும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இதுதான் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல. திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல 2 பஸ் ஸ்டாண்டையுமே சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஸோ திருப்பூர்ல உள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ், மினி பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லயே நிக்கிறாங்க. இது வழியாவே என்டர் ஆகி வெளியே போயிடுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் மட்டும் உள்ள போகும். இங்க பாருங்க, இது ஃபுல்லா திருப்பூருக்குள்ள ஓடுற மினி பஸ்ஸஸ். லாங் டிஸ்டன்ஸ் டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் அங்க என்டர் ஆகுது உள்ள. 2 வீலர் மல்டி லெவல் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குங்க. நாம போய் பார்க்கலாம் வாங்க. வேற லெவல்ல. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ என்டர் ஆகிற வழியிலேயே பாத்தீங்கன்னா மேல ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க கிராஸ் பண்றதுக்கு. சைட்லயே பாத்தீங்கன்னா மல்டி லெவல் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. வேற லெவல். ஸோ வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு டவுனுக்குள்ள போறதுக்கு. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
சாரி, கொஞ்சம் சவுண்டா தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் விலாக். மக்களே என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தாச்சுங்க. நிறைய ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. திருப்பூர்ல செம்ம வெயில், அதனால ஜூசஸ் எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு போயிட்டு இருக்கு. கரும்பு ஜூஸ் கடைங்க. அது ஏன் தான் இப்படி வார நடிப்பாங்களோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மட்டும் பொறுமையே கிடையாது. நான் பேசலாம்னு வாய் எடுக்கிறேன், அவர் விடாம ஹாரன் அடிக்கிறாரு. ஓகே, இங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா திருப்பூர் டு பழனி பஸ்ஸஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்குங்க. இந்த சைடு பாருங்க. என்ட்ரன்ஸ் செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் ஆனா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓவர் பிரிட்ஜை கட்டி வச்சுட்டு எதுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மக்கள் பயன்பாட்டுக்கு தானே கட்டி இருக்காங்க. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா திருச்சி மதுரை போற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் மினி பஸ்ஸஸும் உள்ள வருதுங்க. திருப்பூர்ல இருந்து கரூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. மக்களே, இதெல்லாம் உடுமலைப்பேட்டை போற பஸ்ஸஸ்ங்க. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு. எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலும் பத்தாது போல இருக்குங்க. நம்ம ஸ்டேட் அவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினாலும் பத்தாது போல. பொள்ளாச்சி, வால்பாறை போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நின்றுட்டு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் போற பஸ்ஸுங்க. அதுக்கு பின்னாடி திருப்பூர் டு சேவூர் போற பஸ். இதெல்லாம் பழனி, பழனிக்கு அப்புறம் சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. சேலம்க்கு இங்க இருந்து 3 ஹவர்ஸ்ங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம திருப்பூர் டு சேலம் போற வீடியோ போட போறோம். அதுவும் பார்க்காம பாருங்க. திருப்பூர் டு ஈரோடு பஸ். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி, அப்புறம் பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம் இந்த பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இது வந்து திருப்பூர் டு கோவை பஸ்ஸஸ்ங்க. பல்லடம் வழியா போற பஸ்ஸஸ். பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கு. பரவாயில்லைங்க, நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற ஏரியாங்கிறதுனால மக்கள் கூட்டம் அதிகமா தாங்க இருக்கும். எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ்ஸஸ் விட்டாலும் பத்தாங்கிற நிலைமையில தான். இதெல்லாம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நிறைய கடைகள் இருக்குங்க. மொபைல் ஆக்சசரிஸ், ஜூஸ் ஷாப்ஸ், பெர்ஃப்யூம், வாட்சஸ், டாட்டா ஸ்டுடியோ எல்லாம் கூட இருக்கு பாருங்களா. கரும்பு ஜூஸ் கடைங்க தான் நிறைய இருக்கு. நம்ம வடக்கு நண்பர்கள் வச்சிருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. கேக் ஷாப்ஸ், பேக்கரிஸ் இதெல்லாம் கூட நிறைய இருக்கு. மக்களே, பஸ் ஸ்டாண்டோட லாங் ஷார்ட் வியூ பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல. இன்னும் கூட கொஞ்சம் பெருசா கட்டி இருக்கலாம் போல இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. பஸ்ஸஸ் வந்து போக கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆதிராஸ் கேக் ஷாப். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருந்து மார்க்கெட் ஏரியா போற வழிங்க.
இந்த சைடு நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு தங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். நல்லா வைப்ரண்டா இருக்கு பஸ் ஸ்டாண்டு. ஈவினிங் டைம் வேற, அதனால நம்ம காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வர்ற டைம்ங்கிறதுனால செம ரஷ்ஷா இருக்கு. நம்ம தூய்மை பணியாளர்கள் பாருங்க இடைவிடாம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, நீட்டா வச்சுக்கணும்னா ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் போல. நம்ம ஊசி பாசிக்காரங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவங்க இல்லாத பஸ் ஸ்டாண்ட்ஸே கிடையாது இல்லைங்க. பூக்கடைங்க, ஆவின் பாலகம். ஆவினும் இல்லாம இருக்காது எந்த பஸ் ஸ்டாண்ட்லயும். பாதாம் பால், ரோஸ் மில்க் இதெல்லாம் கூட இங்க கிடைக்கும் போல. திருப்பூர் டு தாராபுரம் போற பஸ்ஸஸ் இதெல்லாம். ஓ இங்க பாருங்க மென்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஓசோ த மென்ஸ் கலெக்ஷன், பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ், ஷூஸ் எல்லாம் விற்கிறாங்க. திருப்பூர்ல மென்ஸ் வேர் இல்லாமையா பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சுட்டாங்க கடைய, வேற லெவல். ஸோ இதெல்லாம் தான் ஷாப்பிங் ஏரியாஸுங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. மக்களே இது காங்கேயம் போற பஸ்ஸுங்க. அப்பா எல்லா பஸ்ஸஸ்க்குமே ரஷ்ஷா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு ரஷ்னு. வேற வழி இல்ல, பீக் ஹவர்ல இப்படிதான் இருக்கும் போல. பெரியபாளையம் போற பஸ்ஸஸ், கோபிச்செட்டிப்பாளையம் போற பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ். பார்க்கிங் லாட் தான் கலக்கிட்டாங்க. 1 2 3 4 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அது ரெடி பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஏரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. இவ்வளவு பெருசா கட்டி கூட பத்தல. திருப்பூர் கார்மெண்ட்ஸ் குடோன்னே ஒண்ணு இருக்குங்க. வாவ் மக்களே இங்க பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய டாட்டூ ஷாப்ஸ். நான் சொன்னல திருப்பூர் கார்மெண்ட்ஸ் அண்ட் குடோன், அதுக்கு பக்கத்திலேயே ருபீஸ் 50-30 க்ளோத்ஸ் போட்டு வச்சிருக்காங்கப்பா, வேற லெவல். ஜூஸ் கடைங்க நிறைய இருக்கு. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பேக்ஸ், மென்ஸ் வேர் கலெக்ஷன், ஷேட்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், ஸ்நாக்ஸ், அல்வாஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்ஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கரும்பு எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, கரும்பு ஜூஸ் போட. இந்த துப்புர பழக்கம்னா நம்ம ஊர்ல நிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுங்க, அடுத்த ஜெனரேஷன் தான். அப்போ எவ்வளவு வாட்டர் கேன் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், கொட்டி கிடக்குது. ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்ல போல. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க உள்ள. டிஃபன் சென்டர்ஸ் இருக்கு. டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் நைட்டு தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வடை பூண்டாலாம் கொட்டி கிடக்குது. ஸோ இதுதான் ஷாப்பிங் ஏரியாஸ்ங்க.
இங்க பாருங்க, திருப்பூர்ல இருந்து திருவண்ணாமலை போற பஸ்ஸுங்க இது. திருப்பூர் சேலம் திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கு. கரெக்டா தெரியல எந்த வழியிலன்னு. பட் திருவண்ணாமலைக்கெல்லாம் கூட பஸ்ஸஸ் இருக்கு திருப்பூர்ல இருந்து. ஸோ நாம என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். ஷாப்பிங் ஏரியாஸ், உள்ள இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்க வெளியே நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கேயும் இன்னும் கொஞ்சம் பஸ்ஸஸ் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். உள்ள ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து திருப்பூர் டு ஈரோடு போற பிரைவேட் பஸ், ஊத்துக்குழி வழியா. ஏடிஎம்ஸ் எல்லாம் வெளியே இருக்கு. ஹிட்டாச்சி ஏடிஎம், சப்வே இருக்குங்க. ஐ திங்க் ரோடு கிராஸ் பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் செக் போஸ்ட் இதெல்லாம் வெளியே இருக்கு. ஒரு புக் ஷாப் இருக்கு, விஜயா பதிப்பகம்னு. இது வந்து ராக்கியா பாளையம் பிரிவு போற பஸ். திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மினி பஸ் ஃபெசிலிட்டிஸ். லக்கி பவன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க உள்ள. வெளியே இந்த வால் பெயிண்டிங் சூப்பரா இருக்குல்ல. முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், திருப்பூர் மாநகராட்சி. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே போனாலுமே வந்து இந்த பிரிட்ஜை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல நிறைய ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் தங்கறதுக்கான லாட்ஜஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பக்கத்துல ஸ்டே பண்ணணும்னா ஸ்டேக்கு இங்க ஆப்ஷன்ஸ். நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போகணும். பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு உங்களுக்கு காமிச்சா லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், என்ட்ரன்ஸ் ஆர்ச், இங்க இருக்கிற பார்க்கிங் ஏரியாஸ். நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் வண்டி இருக்கு. ஐ திங்க் எல்லா மினி பஸ்ஸஸுமே வெளியவே நிறுத்தி வச்சிருக்கலாம். ஸோ தட் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருந்திருக்கும். சுட சுட சுண்டல் கடலை எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, இந்த மினி பஸ் பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியா போற பஸ்ஸுங்க. கோல்டன் நகருக்கு பஸ் சின்ன வித்தியாசமா இந்த சைடு இருந்து என்டர் ஆகுது. இது எக்ஸிட் ஆகிற வழி. சரி, பரவாயில்ல. சோ இந்த பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்க, ஆனா ரெண்டு சைடுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. சோ வாங்க நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், கடைகள் எல்லாம் பார்ப்போம். நம்ம ஊசி பாசிக்காரங்களோட கடைகள். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் வச்சிருக்காங்க, சேர்ஸ் எல்லாம் போட்டு. இது ஃபுல்லா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் போற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வெயிட்டிங் ஏரியாஸ்ங்க, ஃபெசிலிட்டிஸ். மக்களே, இதுதான் லக்கி பவன்ங்க. உள்ள இருக்கிற ஹோட்டல், கேக் ஷாப்பும் இருக்கும் போல. மக்களே, இங்க டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. கொடைக்கானலுக்கு 7:30, மைசூருக்கு 10:30, சென்னைக்கு வந்து எஸ்சிடிசி பஸ் இருக்குங்க 20:45, 21:15, மார்த்தாண்டம், பெங்களூர், கடலூர், திருவண்ணாமலைக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. திருப்பத்தூர், ஹோசூர், தருமபுரி. தகவல் மையம். இது சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ங்க. இது திருப்பூர் டு பொள்ளாச்சி பஸ் எல்லாம் போற வழிங்க. வால்பாறை, பல்லடம், இங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு. ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் இருக்கு இங்க பாருங்க. டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர். கிளாக் ரூம் மட்டும் எங்கேயும் பார்க்க முடியலைங்க. பேக்ஸ் வைக்கிறதுக்கு
ஜிகிர்தண்டா ஷாப் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து உள்ள வந்தா இங்க பாருங்க, இங்கே கொஞ்சம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ், ஜிகிர்தண்டா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. காத்திருப்பு அறையம், வெயிட்டிங் ஏரியா, ஸ்நாக்ஸ் பார்க். சூப்பருங்க. இங்க இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியாஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. செம்ம கூலா இருக்கு. மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா ஷாப். இது என்ட்ரன்ஸ் ஏரியால இருந்து உள்ள வரும்போது இருக்கிற என்ட்ரன்ஸ் ஏரியாங்க. ஃப்ரண்ட் லாபி மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பரவாயில்லையே. இங்க பாருங்க, எக்ஸ்ரே பேக்கர், ஸ்கேனர் மெஷின். அதுக்கான தேவைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களா. உள்ள பாருங்க, பெயிண்டிங்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு. ஒரு கிளாக் ரூம் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இருக்குங்க, மாநகராட்சி பொருள் பாதுகாப்பு அறைன்னு சொல்லிட்டு. சூப்பர், வாங்க போய் பார்க்கலாம் எங்க இருக்குன்னு. வேலைக்கு ஆட்கள் தேவைதான் நிறைய போட்டிருக்காங்க. திருப்பூர்ல அவ்வளவு ஜாப் வேகன்சிஸ் போல. ஸோ இங்க சில பேக்கரி, ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கிஃப்ட் ஷாப்ஸ், அப்புறம் லேடிஸ்க்கான க்ளோத்ஸ். அப்பா, இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் லாபில இருந்து நீங்க உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா மாநகராட்சி பொருள் பாதுகாப்பு அறைன்னு இருக்குங்க. பரவாயில்ல. ஸோ கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மக்களே, திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல. வெரி நைஸ். ஏன்னா இது எல்லா டிராவலர்ஸும் இது கேட்பாங்க, கிளாக் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. சூப்பரு. மக்களே, நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தோடனே இந்த ஸ்நாக் ஷாப்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாக்குள்ளதான் நம்ம கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க திருப்பூர் வழியா டிராவல் பண்ணிட்டு இங்க கிளாக் ரூம்ல வச்சுட்டு போகணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க பக்கத்திலேயே வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், பணம் எல்லாம் எடுத்துக்க. இதுல இருந்து அப்படியே நீங்க வெளியே போயிட வேண்டியதுதான். ஸோ மக்களே, திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. ரெண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நல்லா இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பட் ஆனால் பஸ்ஸஸ் கம்மியா இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸஸ் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனால் ஸ்பேஸ் இல்லை. ஸோ பட் சூப்பர், ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் பரவாயில்ல. ஸோ நம்ம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருப்பூர் மக்களே. See you.